Neutralität. Friede, Freiheit, Neutralität. Friede, Freiheit, Neutralität. Österreich war vor Jahrzehnten Weltreich. Hi guys, நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா டாய் மியூசியம் வேணா அந்த மியூசியத்தில் இருக்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக நீங்கள் வந்து இப்போ பார்க்குறது வந்து வேர்ல்டு காஸ்ட்லி மெழுகுபத்தின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப இல்லை, இது ரேட் ரொம்ப சீப்பு தான். 298 யூரோ அந்த மெழுகுபத்தி. கிஸ்ஸின் யூஸ் பண்ணுற மெழுகுபத்தி ஏசப்பா யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து நம்ம நார்மலாக வந்து டச்சில் யூஸ் பண்ணுற மெழுகுபத்தி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது பெரிய மெழுகுபத்தியோட ரேட்டு வந்து 298 யூரோ. 298 யூரோங்கிறது இன்றைக்கி நம்ம ஊர் காசுக்கு வந்து 30,000 ரூபா இந்த மெழுகுபடுத்தி. அடுத்த இருக்கிறது அதே சேம் லைக் அதே மெழுகுபடுத்தி 30,000 ரூபா அந்த மெழுகுபடுத்தி. கீழே அதுக்கு ஒன்று இருக்குது பாருங்கள், அது எவ்வளோன்னு கேட்குறீங்க? 190 யூரோ. 190 யூரோனா கிட்டத்தட்ட 20,000 வருது. 20,000த்துக்கு நம்ம ஊரில் ஒரு 200 மெழுகுபடுத்தி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்து இருக்க மெழுகுபடுத்தி பாருங்கள் 240 யூரோ. அடுத்து இருக்க யூரோ 190 யூரோ. அதே மாதிரி தான் அந்த சைடு இருக்குது. இது வந்து எப்படி இருந்தாலும் சேல்ஸ் ஆகாது. அதனால் வந்து இதை வந்து சேல்ஸ் மேக்ஸிமம் இது ஆகாது. அடுத்த வருஷம் இந்த 2026 அழிச்சிட்டு 7 மட்டும் மாற்றி விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பயும் வைக்க அவங்களுக்கே தெரியும். கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்டாக தெரியுது. நடுவில் ஒரு கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், சிலுவை ஏசு இருக்கார்ல, அதோட ரேட்டு வந்து 1299 யூரோ. 1300 யூரோ. 1300 யூரோங்கிறது 1,30,000 ரூபா. 30,000 ரூபா. அந்த ஒரு இது கம்பி மாதிரி ஸ்டீல் அடிச்சிருக்காங்களே, அது மட்டும் 1,30,000 ரூபா. மிடில் ஒரு வுட்டில் பண்ணியிருக்காங்களே, ஸ்டாச்சு வுட்டில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரேட்டு எவ்வளோன்னா 308 யூரோ. 308 யூரோங்கிறது 31,000. அவ்வளோதான் இங்கே இருக்குது. இது என்னால் வாங்க முடியாது, அதனால் நான் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ட்ராம்ப் ஏரியாச்சு, நேராக பார்லிமெண்ட்டு போகிறோம். Getting sprung. We used to dance the night away, hang out the whole next day, laughing, having fun. இதுதான் நம்ம போகிற ட்ராம்பு, பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம ட்ராம்பில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறாங்க. வியனா சிட்டியை வந்து சுற்றி காட்டுறாங்க இந்த ட்ராம்பில். அதனால் இந்த ட்ராம்பில் ஏறிட்டோம் நாங்கள். பின்னாடி பாருங்கள் ட்ராம்போட ரூட்டு, அதோட வழி அதில் இருக்குது. நாம் போகிறது வந்துட்டு பழைய காலத்து மாடல் ட்ராம்ப்பு. இது சைடில் வந்துட்டு ஒரு புது ட்ராம்ப்பு வந்திருக்கு பாருங்கள், அதுதான் அப்டேட் ஆனது. அது உள்ளே வந்துட்டு நல்ல ஃபியூச்சர்லாம் நிறையா இருக்கும், அதுலேயும் நாங்கள் போயிருக்கோம். இதுதான் அந்த ட்ரம்போட ஃப்ரண்ட் வியூ. அப்படியே நல்லாயிருக்கும், உள்ள ஃபெசிலிட்டியும் நல்லாயிருக்கும். சைடில் இருக்கிற பில்டிங்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நாங்கள் உள்ளே போயிட்டே பார்க்குறதுனால தெரியுது. உங்களுக்கு இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ ஒரு சர்ச்சு தெரியுது பாருங்கள் கொஞ்சம் தூரத்தில். அது வந்துட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் உள்ளே வேலை நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் உள்ளே போக முடியல. அதனால் வேறு இடத்துக்கு போகிறோம். நாம் பாராளுமன்றம்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். Off to Milan,
நம்ம ஸ்டாப் வந்துடுச்சு. இப்போ நம்ம இங்கே இறங்கி டைரெக்டாக நம்ம பார்லிமெண்ட்டு போக போகிறோம். பார்லிமெண்ட் இங்கேருந்து வெறும் 100 மீட்டர் தான் இருக்கும்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஹாய் கைஸ், குட் ஈவினிங். இப்போ மணி வந்து 5:16 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து ஆஸ்திரேலியாவோட பார்லிமெண்ட் முன்னாடி நிற்கிறோம். இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் திரும்ப புதுப்பிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நீட்டாக அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. முன்னாடி இருக்க சிலைகள்லாம் ரொம்ப வர்ணித்து கட்டியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த பார்லிமெண்ட்டு. இந்த 2 சைடு வந்து அவங்க நாட்டு கொடி பறக்க விடுவாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப தொழில்நுட்பத்தோடு கட்டியிருக்காங்க. இதோட கட்டிட கலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிறையா சிற்பக்கலைலாம் எலக்ட்ரிக் இல்லை இது சொல்லு எலக்ட்ரிக் சத்தியமா எலக்ட்ரிக் இல்லை இது சொல்லு எலக்ட்ரிக் சத்தியமா சொல்லு பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி கட்டியிருக்காங்கன்ட்டு. தண்ணி எங்கேருந்துலாம் வருதுன்னு பாருங்கள். 2 சைடு வந்து அவங்களோட கொடியேற்றுற கம்பம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஊர். பக்கத்தில் நிறையா பில்டிங், நல்ல டாலஸ்ட் பில்டிங் நிறையா இருக்குது. இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா மாலை 5 மணி. நாங்கள் வந்து ரூமு புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ ரூமுக்கு போக போகிறோம். சாயந்தரம் ஆயினால இப்போ ரூமுக்கு போய் ஸ்டே பண்ண போகிறோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு காலையில் பார்ப்போம். இப்போ தான் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு கீழே வந்திருக்கோம். இதுதான் நம்ம ஹோட்டலோட ரிசப்ஷனு. இதில் வந்துட்டு கொஞ்சம் மேகசின்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஹோட்டலோட ரிசப்ஷனு. அப்படியே பாருங்கள். இதில் வந்துட்டு சில மேப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியாவில் என்னென்ன ஃபேமஸான பிளேஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போகிறதுக்காக. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிகவும் அருமையாக இருக்கிறது.泪痕却爬满了每寸回忆，呼喊在喉咙卡成了刺，你世界的门早换了锁匙，月光都知道我多勇。சுச்சும்பூர்னு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே வந்துட்டு ஒரு பேலஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.